சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசைங்க, கணவன் கூட சொல்லலாம், சினிமா ஒரு படம் பண்ணணும்னு. சின்ன வயசுலேருந்து சினிமா பார்ப்பேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒரு அல்ப சந்தோஷம் இருந்துச்சு. யாராவது என்கிட்ட வந்து நிறைய நல்ல பாட்டு நீ கேட்குறேன்னு சொல்கிறது. அதை கேட்குறப்பெல்லாம் 4 பேர் எனக்கு பின்னாடி நின்று வயலின் வாசிக்கிற ஃபீலிங். இந்த ஃபீலிங்காகவே நிறைய பாட்டு கேட்க ஆரம்பித்தேன். பாட்டு பாடல்களை மாறிச்சு, பாடல்கள் பிளேலிஸ்ட்டாக மாறிச்சு, பிளேலிஸ்ட் என் டேஸ்ட்டாக மாறிச்சு. அந்த டேஸ்ட் நான் லைஃப் பார்க்குற விதத்தையே மாற்றுச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மை லைஃப் வாஸ் ஸ்டக். ஜஸ்ட் ஸ்டக், நத்திங் பட் ஸ்டக். அப்போ திடீர்னு இன்ஸ்டால் ஒன்று படித்தேன். டியர் ஆர்டிஸ்ட்ஸ், ரிமெம்பர் தட் the opposite of depression is not joy, it's expression. So create, create, create. இதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, happiness is a byproduct. All I want is a way out. ஸோ எழுத ஆரம்பித்தேன். மற்றவங்ககிட்ட நான் எழுதினதை படித்து காமிச்சேன். The response was quite positive. பட் என்ன காரணம்லான்னு தெரில, எனக்கு அது பத்தலை. எனக்கு என்ன எண்ணம்னா, நான் எழுதினது எல்லாத்தையும் சொல்லணும், ஆனால் இன்னும் பெட்டராக சொல்லணும். பட் ப்ரோ, don't you have a life? தனியாக இருக்கிறது இருக்கே, சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், துணி துவைக்கணும், வீடு க்ளீன் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், கண்ணாப்பண்ணான டைமிங்கில் வேலைக்கு போகணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கு நடுவில் இது, இதுக்கு நடுவில் அது, எதுக்கு நடுவில் எதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. பட் முன்னாடி சொன்ன மாதிரி சந்தோஷம் ஒரு பை ப்ராடக்ட். ஆல் ஐ வாண்ட் இஸ் அ வே அவுட். அப்படிப்பட்ட வே அவுட் தான் இந்த சேனல். நான் என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரத்துக்கு, இன்னும் நிறைய எழுதுறதுக்கு, எழுதின கதையை சொல்கிறதுக்கு, ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கு, எடுக்கிற படங்களை போட்டு காட்டுறதுக்கு, மூவிஸ் சாங்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு, ரிவ்யூ பண்ணுறதுக்கு இல்லை பேசுகிறதுக்கு. ப்ரோ, இதுக்கெல்லாம் அவன் விடணுமே. நான் என் லைஃப்பில் எடுத்த முக்கால்வாசி பேட் டிசிஷன்ஸ் காரணமே இவன் தான். எதானா போய் கேட்பேன், தூக்கிட்டு வந்துடுவார் டவுட்டையும் நெகட்டிவிட்டியும். ஸ்டார்ட் பண்ண விடாமல் யோசிக்க வைக்கிறதே தான் சாரோட வேலை. யாரா என்ன தாண்டா சொல்கிறேன். So yeah, hi, this is me Brennan, an aspiring writer, filmmaker and a storyteller.